நண்டு கிரேவி இந்த மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் எப்ப நண்டு வாங்குனாலும் இந்த மாதிரி மட்டும் தான் செய்வீங்க. சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா சீக்கிரமா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இந்த கிரேவி. ஃபர்ஸ்ட்டு கிரேவிக்கு தேவையானதெல்லாம் அரைச்சுக்கலாம். தக்காளி, நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் சின்ன தக்காளி தான். நீங்க பெருசா இருந்ததுன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி, பூண்டு. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் துருவி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்க்கறதுனால கிரேவியோட டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையுமே நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நம்ம கிரேவிக்கெல்லாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3லேருந்து 4 பெரிய வெங்காயம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு, தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளிலாம் வதக்காமல் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க ஆனியன் கூட. நான் காரத்துக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது இல்லை அப்படின்னா தனி மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூளுக்கு 1 ஸ்பூன் தனியாத்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். என்னோடய மிளகாய்த்தூள் வந்து அந்தளவு காரம் இருக்காது. ஸோ நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துக்கிறேன். இதில் பெருசாக காரம் இருக்காது. அதனால அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா நல்லா பரட்டி விட்டுட்டு, நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி சேர்த்து இந்த கிரேவியை வந்து ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கணும். நம்ம போட்ட மசாலாவை நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த அளவு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நண்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் நண்டு தான் கிடச்சிது. ஸோ அதை தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பெரிய நண்டு சேர்த்து செஞ்சாலுமே எல்லா நண்டு கிரேவிக்குமே இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அதிகமாக சூப்பராக இருக்கும். இந்த நண்டை ஃபுல்லாக சேர்த்துட்டு மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டுட்டு, நண்டு வேகிறதுக்காக ஒரு 1½ டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நண்டுலேருந்தும் கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். அதே நேரத்தில் நண்டு வந்து ஆற ஆற தண்ணி ஃபுல்லாகவும் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் 1½ 2 டம்ளர் தண்ணி வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நண்டு வந்து தண்ணி இழுத்து அப்சர்வ் பண்ணிக்கும். கிரேவி நமக்கு கெட்டியாயிடும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் கம்மியாக 1½ ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இப்போது. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் நண்டு வேகிற வரைக்கும். ஒரு 10 நிமிஷமே அதிகம். 10 நிமிஷத்தில் நண்டு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஓப்பனில் வச்சு நம்ம கிரேவி கட்டியாகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் சிம்லேயே வச்சு கொஞ்சமாக கலரி கொடுத்தோன்னே நல்லா கிரேவி வந்து கெட்டியாயிடுச்சு இந்த அளவுக்கு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நம்ம ரைஸ்க்கு சாப்பிடும்போதும், இட்லி தோசைக்கு சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா. சில பேர் தண்ணியாக வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் சீக்கிரமாக ஆஃப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சூப்பரான நண்டு கிரேவி ரெடி. கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இதை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ ரைஸ் வேணாலும் சாப்பிட்லாம். அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த நண்டு கிரேவிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.